எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலும் கூட இந்த சிறப்பான MDCM சிறுவர் ஞாயிறாக அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆலயத்தை நிரப்பி இதுவரை இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசு. வேதத்தில் உள்ள அனைத்து அதிசயங்களையும் காணும்படி எங்கள் இதயத்தின் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட MDCM சண்டே, அதாவது MDCMத்தினுடைய 25வது வருடம் சில்வர் ஜூபிலியை உங்களோடு கூட இந்த ஆராதனையிலும் இணைந்து ஆராதிக்கும்படி வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு கூடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் என்னை ஏற்றுக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய ஐயா ரெவரண்ட் மார்ஷல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிறுவர் ஞாயிறாக இருக்கிறதுனால எல்லாம் நினச்சிருப்பீங்க இந்த பிரசங்கம் சிறுவர்களுக்கு நினச்சிருப்பீங்க. ஆனால் இல்லை, இது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமான ஒரு செய்தி தான். ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பிள்ளையை, அதாவது ஒரு சிறுவர்களை அவருடைய வாழ்க்கையை வடிவமைப்பதில், அதாவது ஒரு தலைமுறையை வடிவமைப்பதில் யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது? அவருடைய பெற்றோர்களுடைய பங்கா, இல்லை என்றால் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது ஞாயிறு பள்ளி அவர்களுடைய பங்கா, ஆசிரியர்களுடைய பங்கா, இல்லது சபையாகிய நம் ஒவ்வொருவருடைய பங்கா? யாருடைய பங்கு? எக்ஸாக்ட்லி, மூவருடைய பங்கு. இது அனைவரும் சேர்ந்துதான் ஒரு இளம் தலைமுறையினரை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்குள்ளாக வழிநடத்த வடிவமைக்க முடியும். ஒரு கதையும் கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன கதை தான். ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்திலே ஒரு தென்னை மரத்தை நட்டு கொண்டிருந்தாராம். அப்போ அதை பார்த்த ஒரு விவசாயிக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்காங்க. அப்போ அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு நபர், எதுக்காக நீ இப்போ தென்னை மரத்தை நட்டுக்கிட்டு இருக்க? நீ வாழை மரத்தை நட்டாலாது என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள்ல பழம் படுக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுட்டாவது இருக்கலாம். நீ இந்த தென்னை மரத்தை நட்டு வச்சிருக்க, இது காய்க்கிறதுக்கே 10-15 வருஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்போ அந்த விவசாயி சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் நட்டாதான் என்ன ஆகும், 10-15 வருடம் கழித்து அந்த தென்னை மரம் என்ன பண்ணும், கனி தரும், காய் தரும். நான் நாளை வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், 15 வருடம் கழித்து அந்த கனியை என்னால் பெற முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுபோல தான் பிள்ளைகளை வளர்ப்பது என்பதும் அதே மாதிரி தான். இப்போ இந்த நாளிலே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் எப்பவும் பலன் தரும். ஒரு 15 வருடங்கள், ஒரு 10 வருடங்கள் கழித்து அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அதிலிருந்து நம்ம கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அதில் வெளிப்படும். நம்ம கொடுத்த அனைத்து எஃபர்ட்கான பலன் அவங்களுடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட அருமையான, நான் பசங்களையும் கூட பார்த்தா நல்லா சர்ச்சில் இன்வால்வ் இருந்தாங்க, நல்லா பாட்டு படித்தாங்க, அதுபோல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனாலும் கூட இவங்க ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வார்களா என்று சொன்னால் கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தங்க கர்த்தருடைய விசுவாசத்தை குறித்து, கர்த்தருடைய அற்புதங்கள், அனைத்து காரியங்களையும் குறித்து கற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டு வேத பாட பகுதியை வாசிக்க கேட்ட உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் கூட நம்மால் ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. என்ன என்று சொன்னால், அந்த 6ஆம் அதிகாரம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது அது மோசே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு
சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலும் கூட குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய வசனம் என்னவென்று பார்த்தால் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவைகளை, அதாவது அதற்கு முன்பாக உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த காரியத்தை, அதாவது மோசே சொன்ன இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு காலத்தில், அதாவது அதற்கான வரலாற்று பின்னணியை பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லும்போது, மோசே இந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து, அதாவது கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, கானான் கிட்ட நெருங்கிட்டாங்க. யோர்தான் நதிக்கு அக்கறையில், அதாவது யோர்தான் நதிக்கு அந்த கரையில் இருக்கும்போது தான் மோசே இந்த வார்த்தையை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். அவங்க அந்த வனாந்தர பயணத்தினுடைய ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதாவது அந்த பயணம் முடிய போது அவங்க கானான் தேசத்துக்குள்ளாக நுழைய போகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் தான் சொல்றாரு. அப்போ அந்த மோசைக்கு வந்து ஒரு பயம். என்ன பயம்னா, எதிரிகளை குறித்தோ எகிப்து தேசத்தை குறித்தோ பயம் இல்லை, அவர்களுடைய சொந்த ஜனங்களை குறித்து பயம். ஏன்னா இப்போ இந்த 40 வருடங்கள் மோசையோடு கூட பயணித்த ஒவ்வொருவரும் என்ன தெரியும், கடவுள் செய்த ஒவ்வொரு அற்புதங்கள் தெரியும். எவ்வாறு அந்த கடவுள் செங்கடலை பிளந்து அவர்களை வழி நடத்தினார், எவ்வாறு கற்பாறையிலிருந்து நீர் வந்து அவர்கள் தாகத்தை தீர்த்தது, எவ்வாறு வானத்திலிருந்து மண்ணாவும் காடையும் விழுந்து அவருடைய பசியை தீர்த்தது என்று ஒவ்வொரு அற்புதங்களையும் மோசையோடு பயணித்த ஒவ்வொருவரும் அறிவார்கள். ஆனால் அதற்கு அடுத்து வருகிற தலைமுறையினர் அதனை பற்றி அறிவது என்பது கடினம். அவர்கள் கடவுளை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்தும் அதற்குரிய ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அறிவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் தான் மோசே என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்றாரு. எது? அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார். இந்த 4ஆம் வசனத்துல எவ்வாறாக ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே கே, எபிரேய பாஷையில பார்க்கும் பொழுது ஷேமா இஸ்ராயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை, அதாவது இந்த குறிப்பிட்ட பகுதியை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை உள்ள பகுதி, மற்றும் அது மட்டுமல்லாமல் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதி, அதுபோல என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை, இந்த 3 பகுதிகளும் இன்றளவும் யூதர்கள் தினந்தோறும் வாசிக்கிற, அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிற ஒரு வசனம், ஒரு பகுதி. வேதாந்தத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த வேத பகுதியில் இருந்து இந்த 3 பகுதிகளும் இரவும் பகலும் தினந்தோறும் இருமுறை அவர்கள் இந்த வசனங்களை வாசிப்பார்கள். இந்த வசனம் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நம்ம எப்படி ஒவ்வொரு ஆராதனையிலும் விசுவாச பிரமாணம் சொல்றோமோ அது போல தான் அவளுக்கும், தேவன் ஒருவரே தேவன், அதுபோல அவருடைய முழு இதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும், அதுபோல தேவனுடைய விசுவாசத்தை வருகிற தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேமாவுடைய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. இது ஒரு அந்த யூதர்களுக்கு ஒரு விசுவாச அறிக்கையை போன்றதாக காணப்படுகிறது. அதுபோல எவ்வாறு மோசே அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பெற்றோர்களுக்கு பெரியோருக்கு என்ன சொன்னாரு, விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க சொன்னாரோ, அதுபோல இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும், இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற கட்டளை என்னவென்றால், கர்த்தருடைய குறித்தும் கர்த்தருடைய வசனத்தை குறித்தும் அவருடைய அற்புதங்களை குறித்தும் அவருடைய சாட்சியை குறித்தும் அடுத்த தலைமுறைகளுக்கு, பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருக்கிற நீங்கள், அல்லது மென்டாராக இருக்கிற நீங்கள், அல்லது சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கிற நீங்கள், அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக பார்க்கும்பொழுது முதலாவதாக பெற்றோர்களை குறித்து பார்க்கலாம். வேதத்தில் இருந்து கூட ஒரு சில பெற்றோர்களையும் குறித்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வார்த்தைகள், மோசே சொன்ன இந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. யாருக்கு சொல்றாரு? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரை பார்த்து சொல்றாரு? ஒவ்வொரு பெற்றோர்களை குறித்து சொல்லுகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. அங்கே இருக்க போதகரை குறித்தோ, போதகர் இடத்திலமோ, இல்லது ஆசாரியர்கள் இடத்திலமோ, லேவியர் இடத்திலோ சொல்லவில்லை.
மோசே இந்த வசனத்தை பெற்றோரிடம் சொல்கிறார். நம்ம இருக்கிற இந்த உலகத்திலே பிள்ளைகள் எந்த இடத்துல அதிகமான நேரத்தை செலவிடுறான்னு பார்த்தீங்கன்னா அது வீடு தான். வீடு தான் அவர்களுக்கு ஒரு முதலாவது வகுப்பறை. அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை எங்கே இருந்தால் கற்றுக்கிடுறாங்க? வீட்டில் இருந்தால் கற்றுக்கிடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட காரியங்களை எங்கே இருந்தால் கற்றுக்கிடுறாங்க? வீட்டில் இருந்தால் கற்றுக்கிடுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டை கூட நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். இது ஒரு போதகர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம். அதாவது ஒரு போதகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயினில் கூட வரும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், சில நேரம் என்ன ஆகும், இந்த டாய்ஸ்லாம் விற்றுட்டு போவாங்க. அப்படி தானே விளையாட்டு சாமான்களை வந்து அந்த ட்ரெயினில் விற்றுட்டு போகும்போது ஒரு சின்ன பையன் அந்த அவங்களோடு பயணம் செய்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கூட ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், எனக்கு இது வேணும், இந்த விளையாட்டு சாமான் வேணுமான்னு கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதை வாங்கி கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சின்ன பையன் என்ன சொன்னான்னா, நீ வாங்கி தரலன்னா போட்டு தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. அப்பொழுது இதை பார்த்து அந்த போதகருக்கு ஒரு ஷாக்கிங். அதாவது இவ்வளோ சின்ன பையனாக இருக்க, எப்படி இந்த பையன் போட்டு தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக பார்க்கும்பொழுது அந்த பெற்றோர் வந்து இவர் பார்த்ததை பார்த்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, அவருடைய பெரியப்பா, அந்த சின்ன பையனோட பெரியப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் எஸ்டேட் வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, லீகல் ப்ராப்ளம்லாம் வரும்போது ஃபோனில் பேசுவாங்க. அப்போ அவங்க அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னா போட்டு தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பேசுவாங்க. இந்த பையன் அவங்க பெரியப்பாவோட அதிக நேரம் செலவிடுறதுனால அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட காரியம் தான் சொல்கிறாங்களா. பார்த்தீங்களா, அவங்க பெரியப்பா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கையிலிருந்து சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அருமையாக பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிப்பாங்க, வசனம் சொல்லுவாங்க. அது யார்கிட்ட கற்றுக்கிடுறாங்க? அவருடைய பெற்றோருடைய தான் கற்றுக்கொள்கிறாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட தான் கற்றுக்கிடுறாங்க? அவருடைய பெற்றோர்களுடன் தான் கற்றுக்கிடுறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும், நீங்கள் உங்களுடைய குழந்தைகிட்ட சொல்லலாம், டெய்லி என்ன பண்ணணும், வேதம் வாசித்து ஜபிக்கணும், நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், பிறருக்கு உதவி பண்ணணும், நல்ல காரியங்களை என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் அந்த காரியங்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணும், அதை பின்பற்றாது. நீங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய நடக்கையில் இருந்து அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வாங்க. நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்டு கற்றுக்கொள்வதை விட அவர்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கொள்கிற காரியங்கள் தான் அதிகம். அதனால தான் சின்ன பிள்ளைங்களாம் கூட அவங்க எல்கேஜி யூகேஜியில் இருக்கும்போது அவங்க பாடம் எப்படி நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடியோ ப்ரொஜெக்ட் பண்ணி நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ காமிச்சு எல்லாம் ஏதாவது ஒன்றை காட்சிப்படுத்தி அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. எதற்காகனா அந்த வயதுக்குள்ளான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணி அதை கற்றுக்கொள்கிறாராக இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை, அதாவது ஒரு சில பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு சில எடுத்துக்காட்டை கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் தாவீதை குறித்து சிந்திப்போம். தாவீது பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் கூட சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட ஒரு தகப்பனாக தாவீது ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக இருக்கிறார். நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு எருசலேம்ல ஒரு பெரிய ஒரு கூட்டம், அதாவது கூடியிருக்கிறாங்க. இஸ்ரவேலின் தலைவர்கள், படைத்தளபதிகள், அங்கே உள்ள எல்லா மக்கள் அனைவரும், அதிகாரிகள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு முதிர் வயதான தாவீது அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலே சாலமோனை நோக்கி என்ன சொல்றாரு தெரியுமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த முதலாவது பதிவு பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இந்த இடத்துல தாவீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எவ்வாறு மோசே கொடுத்த கட்டளை என்ன பண்ணாரு, உங்கள் தலைமுறைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரோ, அதுபோல
இந்த இடத்திலும் கூட தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு ஆண்டவரை குறித்து காரியங்களை பகிர்கிறார். ஆண்டவரை சேவிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். தாவீது வெறுமனே ஒரு ராஜ்யத்தை மட்டும் கட்டிக்கொண்டு இந்த ராஜ்யத்தை மட்டும் சாலமோனுடைய கையில ஒப்படைத்து செல்லவில்லை. அவர் என்ன பண்றாரு, ஒரு தேவனுடைய ஒரு தனிப்பட்ட உறவை சாலமோனுக்கு கொடுக்கிறார். தேவ பக்தியில் ஒரு ஆலோசனையை சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஒரு பொறுப்பையும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆலயம் கட்டுவதற்கான அனைத்து வளங்களையும் ஒரு உற்சாகத்தையும் சாலமோனுக்கு கொடுத்து விட்டு செல்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல கூட ஒரு வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதுல என் தேவன் சொல்லி தாவீது சொல்லல, என்ன சொல்றாரு, உன் பிதாவின் தேவன். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், தாவீது என்னதை நோட் பண்றாருன்னா, தாவீது தலைமுறையாக பின்பற்றி வருகிற ஒரு தேவன் அப்படிங்கிறத தான் சாலமோனுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நாம் தலைமுறையாக சேவிக்கிற பிதாவாகிய தேவனை நீயும் உன் முழு மனதோடு சேவின்னு சொல்லிட்டு இந்த இடத்திலும் கூட தேவனை குறித்து ஒரு ஆலோசனையை சாலமோனுக்கு தாவீது தெரிவிக்கிறார். எவ்வாறு இந்த இடத்துல தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அதுபோல இங்க இருக்கிற தந்தைகளாக இருக்கிற நீங்களும் தாயாக இருக்கிற நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். நீங்க ஒன்றும் வீட்டில் உட்காந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை தயார் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. ஒரு 5 நிமிடம் அவர்களோடு ஒரு வசனம் சொல்லி டெய்லி காலையில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிஸியா பிறகு கிளம்பி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க. அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் ஒரு 5 நிமிடம் ஒரு அவங்களுக்காக ஜெபித்து ஒரு பழக்கப்படுத்திங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, வருகின்ற காலங்களிலே நீங்க சொல்லாமலே என்ன பண்ணுவாங்க, ஜெபித்து அது ஒரு ரெகுலரா ஒரு காரியமாக ஆகும். சைக்காலஜிக்கலா ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 16 வயதுக்கு முன்பாக அந்த பிள்ளைங்க எந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அந்த காரியங்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக அவர்கள் பின்பற்றுவார்களாம். அது நல்ல காரியமாக இருக்கலாம், கெட்ட காரியமாக இருக்கலாம். இந்த 16 வயதுக்குள்ளாக நீங்கள் எப்படி ஒரு பிள்ளையை ஒரு குழந்தையை நீங்கள் வளர்க்கிறீர்களோ அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சாட்சிகளை கூட அவர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டு ரசித்தீங்க, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம அப்பா கேட்கும்போது நம்ம அம்மா கேட்கும்போது கடவுள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறான்னா நம்மளும் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவார்கள். தாவீது என்ன பண்றாரு, அவருடைய அனுபவத்திலே அவர் எவ்வாறு கடவுளை தேடி சேவித்தாரோ அதுபோல கடவுளை தேவனை சேவிக்கும்படி சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதுபோல நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு தகவலை குறித்து பார்க்கும் பொழுது ஏலியை குறித்து பார்ப்போம். நம்ம ஏலியை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அப்படித்தானே? சீலோ அப்படிங்கிற இடத்துல அப்போ எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னாடி அப்போ ஆசரிப்பு கூடாரம் தான் அவங்க தேவனை தொழுது கொள்கிற கூடாரமாக இருந்துச்சு. அப்போ அந்த கூடாரத்திலே லேவி அந்த கூடாரத்தை பராமரித்துக் கொண்டிருந்து அதை கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், கடவுளுக்கு பயந்து நல்ல ஒரு ஊழியம் செய்த ஒரு மனிதன் தான், ஒரு பிரதான ஆசாரியன். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலினுடைய ஒரு நியாயாதிபதி. 40 வருடங்கள் நல்ல முறையில் என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகவும் ஆசாரியனாகவும் சேவை செய்கிறார். ஆனால் ஏலியும் கூட தேவனை நேசித்த ஒரு நல்ல ஒரு மனிதர். ஆனால் இப்படி அவருடைய ஊழியத்திலே சேவையிலே ஒரு மிக சிறந்த மனிதராக 40 வருடங்கள் இருந்த ஏலியும் கூட ஒரு இடத்திலே தோற்று போகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த வீட்டிலே அவருடைய குமாரர்களை வளர்ப்பதிலே ஒரு தவறி விடுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம அப்படிப்பட்ட அந்த காரியங்களை பார்க்கலாம். அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் சொல்லப்படுகிறது, ஓப்னி பினேகாஸ் யாரு, ஏலியினுடைய 2 குமாரர்கள். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த ஆலயத்திலே கொடூரமான, அதாவது அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏன் எப்படிப்பட்டவர்களா, கர்த்தருக்கு பயந்து உண்மையாக சேவை செய்த ஊழியம் செய்த ஒரு மனிதர். ஆனால் அவருடைய குமாரர் எப்படி இருந்தார்கள், அதாவது ஆலயத்திலே பலி செலுத்துவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க,
அதுல ஒரு பங்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுபோல ஆலயத்திலே சேவை செய்யும்படியாக வந்த பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள். இப்படிப்பட்டதாக ஜனங்கள், அந்த இடத்துல உள்ள ஜனங்கள் தேவனை வெறுக்கும் அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு அசுத்தமான காரியங்கள். எப்படி பார்த்தீங்களா, அவர்கள் செய்த ஒரு தவறுக்கு, அந்த ஒப்னி பினெகாஸ், இந்த ஏலியினுடைய குமாரர்கள் செய்த தவறுக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேவனை வெறுத்தார்கள். அப்படி தேவனை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்களுடைய மனதை இந்த ஏலி, அந்த ஒப்னி மற்றும் பினெகாசனுடைய செய்கைகள் இருந்தது. பாத்தீங்களா, ஏலி ஒரு சிறந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய குமாரர்கள் எப்படி இருந்தாங்க, ஆலயத்திலே அசுத்தமான காரியங்களையும் கொடூரமான காரியங்களையும் செய்கிறவராக இருந்தார்கள். இந்த இடத்துல கூட ஏலி என்ன பண்றாரு, அப்படிப்பட்டதான காரியங்களை அறிந்தும் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என் குமாரனே ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஒரு பிரதான ஆசிரியர்னா அவர் எந்த ஒரு அவர்கள் இருந்த பதவியில நீக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, ஏலிக்கு இருக்கிறது. அல்லது அவங்க மீது ஒரு நல்ல ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது, ஏலிக்கு இருக்கிறது. ஆனால் ஏலி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யவில்லை. ஏலி என்ன பண்றாரு, என் குமாரரை ஏன் இப்படி செய்தீர்கள், அவ்வளவுதான். அவர்களை ஒரு அவளுக்கான ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி அவர்களை திருத்தும்படியாக ஏலி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தகப்பனாக செயல்படவில்லை. அதனுடைய விளைவு என்னவென்று தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டுள்ளது, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானே. என்ன தேவன் என்ன சொல்றாரு, நீ என்ன பார்க்கிலும் உம்முடைய குமாரர்களை என்ன பண்ற, நேசிக்கிற, உங்களோட குமாரர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஏலியை குறித்து கூட அந்த இடத்துல சொல்லுகிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரே நாள்ல அவருடைய 2 குமாரர்கள் ஒப்னி பினெகாஸ் 2 பேர் என்ன ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தத்தில் இறந்து போகிறார்கள். அதன் பின்னாக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கையை பற்றி, அதாவது ஆசிரியர் கூடாரத்தில் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பற்றி. அதுதான் நியாயப்பிரமாண புத்தகம் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பற்றி என்ன பண்றாங்க, பெலிஸ்தர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை அறிந்த ஏலியும் என்ன பண்றாரு, நாற்காலியிலிருந்து பின்னாக விழுந்து மறைத்து போகிறார். பார்த்தீங்களா, ஏலி நம்ம பல நேரங்கள் எப்படி இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை அருமையா இருக்கலாம். எப்படி ஏலியை போல நம்ம நல்லபடியா ஊழியம் செய்யலாம், எப்படி ஏலியை போல. ஆனால் நம்முடைய குமாரர்கள், நம்முடைய பிள்ளைகள், குமாரத்திகள் நம்மளே போல இருப்பார்களா என்று சந்தேகம் தான். அப்போ அவர்களையும் கூட நம்ம ஒரு பதவியில ஒரு ஊழியக்காரனாக ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க நினைக்க முடியாது. அவர்களை அப்படிப்பட்டவர்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏலி என்ன பண்றாரு, அந்த காரியத்திலே தோற்று விடுறார். ஆனா தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது சாலமோனுக்கு தேவனை குறித்து கற்பித்து சாலமோனையும் என்ன பண்றாரு, நல்ல ஒரு முறையிலே வளர்க்கிறதாக நாம் பார்க்கலாம். மீண்டுமாக பல நேரங்கள் நினைப்போம் எப்படின்னா, ஏலி அந்த இடத்துல கூட கடிந்து கொண்டிருக்கலாம், அவருடைய குமாரர்களை கடிந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டிலே கூட சில நேரம் இந்த பிரச்சனை இருக்கலாம். எப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை திட்டினாலோ அல்லது கடிந்து கொண்டாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கோச்சுக்கிடுவாங்களோ, நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ, அல்லது நம்ம பிள்ளைங்க வருத்தப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக கூட அந்த ஒரு உணர்த்துதல் மூலமாக பல நேரங்களிலே அப்படிப்பட்டதான கடிந்து கொள்ளுதலை மேற்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறது, பிறமை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். நீங்கள் கடிந்து கொள்ளுதலும் நீங்கள் திட்டுறதும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை நல்வழிப்படுத்ததானே அன்றி அவர்களை எந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதற்காக அல்ல. எனவே நீங்கள் செய்கிற நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு நல்ல நோக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ள உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் ஏலியை போல நீங்களும் ஒரு பெற்றோர்களாக என்ன பண்ணலாம்,
தோல்வி சந்திக்க நேரிடும். எப்படிப்பட்டதான காரியங்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது கூட இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாமுவேலை குறித்தும் நாம் பார்க்கலாம். சாமுவேலும் கூட சிறு வயதிலே ஆலயத்திலிருந்து வளர்க்கிறார். யார் வளர்த்தா? ஏலியினுடைய ஒரு கட்டுப்பாட்டிலே வளர்ந்த ஒரு ஒரு மனிதர் தான் யாரு? சாமுவேல். அது கூட இஸ்ரவேலிலே ஒரு மிக சிறந்த ஒரு நியாயாதிபதியாக வர்றாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு ஊழல் இன்றி நேர்மையான முறையிலே ஜனங்களை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்த்தார். ஆனாலும் கூட அந்த இடத்துலயும் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தார். சாமுவேல் என்ன பண்றாரு? அவர் நியாயாதிபதியாக இருந்து அவருக்கு வயசாகும் போது அவருடைய குமாரர்களை நியாயாதிபதியாக வைக்கிறார். 3வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவர் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பார்த்தீங்களா? நம்ம எப்படி ஏலி ஒரு சிறந்த சேவைக்காரனாக இருந்தாலும் அது போலதான் சாமுவேலும் கூட நல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்தாரு. ஆனா அவருடைய குமாரர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் பொருளாசை கொண்டு நியாயத்தை புரட்டுகிறாங்க. அதை எப்படின்னா காசை வாங்கிட்டு நியாயத்தை என்ன பண்றது? பொய்யா ஜட்ஜ்மெண்ட் பண்றது, மறைக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்குள்ளாக தான் இருக்கிறார். அப்போ சாமுவேலினுடைய வாழ்க்கையும் கூட ஒரு ஊழியனாக, ஒரு மனிதனாக, அவர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தாலும் ஒரு தகப்பனாக என்ன பண்றாரு? அவரும் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபித்து அவர்கள் வேதம் வாசிக்க, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுக்கணும். பிறருக்கு உதவ கற்றுக் கொடுக்கணும். நற்கிரியைகளை செய்ய கற்றுக் கொடுக்கணும். எது நல்ல நல்ல காரியங்களோ கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதாது, அதை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை பார்த்து கற்றுக்கொண்டு அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை செய்கிறவராக இருப்பார்கள். இதுதான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக சுருக்கமாக இந்த 2 பகுதிகள் மிக சுருக்கமாக முடிந்துவேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், இது ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மென்டாராக, ஒரு ஆலோசகராக இருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்திலே கூட உங்களுடைய சொந்தக்கார குழந்தைகள் இருக்கலாம். அவர்களுக்கு கூட நீங்கள் ஒரு ஆலோசகராக செயல்படலாம். அப்படி இருக்கும் பொழுது கற்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராகவோ அல்லது ஒரு உறவினராகவோ அல்லது ஒரு ஆலோசகராகவோ சிறு பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் பல நேரங்களே சண்டே ஸ்கூலில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? ஒரு ஆசிரியர் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனை முடிக்க வேண்டியது தான் அவங்களுடைய ஃபுல் மோட்டிவாக இருக்கும். ஐயோ இன்னைக்குள்ள இந்த பாடத்தை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாடத்தை முடிப்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் என்ன பண்ணணும்? அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதல்ல, ஒரு வாழ்க்கையிலே ஒரு எப்படிப்பட்டதாக வாழ்க்கையை வடிவமைப்பதற்காக ஒரு வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கூட நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் நிறைய சொல்லுவாங்க. எப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க. அப்படி தானே? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அவங்க பண்ணுறதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? மேக்கப்புக்கு, அதாவது பொருட்களுக்கு விளம்பரத்துக்கு வருவாங்க. அதுபோல் ட்ரெஸ்ஸு ஃபேஷனுக்காக விளம்பரத்துக்கு வருவாங்க. என்னன்னா அவங்க நம்ம என்ன பண்ணுறாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுபோல தான் நீங்களும் அவங்களை டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதாவது நல்ல ஒரு முறையில் உங்களுடைய செய்கைகள் மூலமாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களும், அதாவது சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் அவருடைய அந்த குழந்தைகளிடம் ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய இடத்துல நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் வராங்கன்னா பசங்க இங்கே பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. அதாவது அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும்படியாக நம்ம ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பையன் ஒரு அமைதியாக இருக்கிறான்னா, அந்த பையன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் அந்த பையனே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம
அந்த பையன் இருக்கிற அந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணுடையோ இருக்கிற அந்த பிரச்சனையை கண்டுபிடித்து அவர்களுக்கு தீர்வு ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ ஆலோசகராக நாம் செயல்பட வேண்டும். நீங்க என்னதான் வசனங்கள் சொல்லி கொடுத்தாலும், வேத கதைகள் சொல்லி கொடுத்தாலும், ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுத்தாலும், அந்த வசனங்களை அவர்கள் என்ன பண்ணலாம், சில நேரங்களில் மறந்து போகலாம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் காட்டுகிற பாசமும் அக்கறையும் பொறுமையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை முழுவதும் அதை ஞாபகம் வைத்து இருப்பாங்க. இது என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர், இவங்க வந்து எனக்கு இவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை மறந்து இருந்தாலும் கூட அவர்கள் கற்றுக் கொடுத்தவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. அதற்காக தான் சண்டே ஸ்கூல் ஆசிரியராகவோ அல்லது ஒரு ஆலோசகராகவோ நீங்கள் நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். வேதாகமத்தில் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல சாமுவேலுக்கு ஏறி எப்படி இருந்தார், ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக நல்ல ஒரு கைடாக இருந்து எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார். அதுபோல தான் நம்ம யோசுவாவுக்கு யார் இருந்தார், யோசுவாவுக்கு மோசே அப்படிப்பட்டதான வழிகளை எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ரூத்துக்கு நகோமி வந்து அவருடைய மாமியார் நகோமி வந்து ஒரு ஆலோசகராக ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுபோல தான் நாம் தீமோத்தேயுவையும் கூட பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய பாட்டியாகிய லோவிஷாலும் கூட அவங்க ஆண்டவரை குறித்தும் அவருடைய அற்புதங்கள் குறித்தும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசகராக காணப்படுகிறார். இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த இடத்துல ஒரு ஆலோசகராகவோ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராகவோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக யாரை பார்த்தோம், பெற்றோர்களை குறித்து பார்த்தோம். இரண்டாவது ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களோ அல்லது ஒரு ஆலோசகராக நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்கலாம்னு பார்த்தோம். மூன்றாவதாக சபை, அதாவது அடுத்த தலைமுறையை வடிவமைப்பதில் சபையினுடைய பங்கு என்னவென்று பார்த்தால், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பிள்ளைகளை என்ன பண்ணணும், அவங்க நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகள் வந்து என்னது, சிறு பிள்ளைகளும் ஆலயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஏதோ சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல, சண்டே ஸ்கூலுக்கு வந்து சண்டே ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போகிறது மட்டும் அல்ல, அவர்களும் ஆலயத்திலே ஒரு பங்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு பகுதிகளை ஒரு வாய்ப்பை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சிறுவர் ஞாயிறு ஆண்டு மட்டும் ஒரு சிறப்பு சாங்கோ அல்லது ஒரு சிறப்பு ஆக்ஷன் சாங்கோ பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவோம். மற்ற நேரங்களிலே அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது மறுக்கலாம். ஆனாலும் கூட வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது கூட 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 1 கொரிந்தியர் 16 சொல்லப்படுகிறது 10 மற்றும் 11ஆம் வசனங்களிலே. அந்த இடத்துல தீமோத்தேயு, அதாவது பவுல் வந்து அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு. தீமோத்தேயு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபனாக தான் இருக்கிறான், ஒரு இளம் வயதுள்ள ஒரு பையனாக தான் இருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானையாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிப்பானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரனோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழிவிட்டு அனுப்புங்கள். இந்த இடத்துல தீமோத்தேயுவை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அதாவது இளம் வயதுள்ள ஒரே காரணத்தினால அவனை கூட அற்பமாய் எண்ணாதிருங்க, அவனுக்கு எனக்கு கொடுத்த அதே பங்களிப்பை அவனுக்கு கொடுங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அதுபோலதான் சபையா இருக்கிற நாமும் என்ன பண்றோம், சிறுவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை என்கரேஜ் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் சில பிள்ளைங்க கூட பயப்படுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல்விகளை சந்தித்தா பயப்படுவாங்க. இப்போ ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை தோல்விச்சுட்டான், அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு தோல்வி எடுத்துட்டான்னா, நம்ம சபையாக்கி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நம்ம அவங்கள தோல்வி எடுத்தா சொல்லிட்டு அவங்களை அசட்டை பண்ணும்போது, அல்லது அவர்களை ஒரு மட்டம் தட்டி பேசும்போது அது அவர்களுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அவர்கள் விமர்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. தோல்விக்கும் நிராகரிப்புக்கும் என்ன பண்ணுறாங்க, பயப்பட்டு அது மனதளவிலே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக காணப்படுகிறது. எனவே சபை என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கிருபையின் ஒரு இடமாக, ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். அவர்கள் தவறும் பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை தவறும் பொழுது உற்சாகம் அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தவறும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைக்காமல், தவறும் பொழுதும் அவர்களுக்கு என்ன பண்ணணும்,
ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் என்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேத படம் வாசிக்க முடியாது அழைக்கிறீங்கன்னா அவர்கள் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும், சரி அடுத்த வாட்டி வாசிக்கும் போது நல்லா வாசிப்பான்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணணும், ஒரு உற்சாகப்படுத்தணும். அப்படி இல்லாமல் என்ன வாசிச்ச, நீ ஏற்கனவே வாசிச்சு பார்த்துட்டு வர முடியா, என்ன இப்படி தப்பு தப்பாக வாசிக்க முன்னாடி வந்து சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு அந்த பையனோ பொண்ணோ அடுத்த வாட்டி அவங்க முன்னாடி வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. எனவே தான் ஆலயமாகிய சபையாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். வேதாகமத்தில் கூட நம்ம நற்செய்தி பகுதியில் வாசிக்கிற மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலையும் கூட என்ன சொல்லப்படுது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டதான ஒரு வரவேற்பை நாம் என்ன பண்ணணும், சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதாவது சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதாவது சைக்காலஜிக்கலாக ஒரு கவுன்சிலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எனக்கு ஒருத்தர் சொன்ன காரியங்கள், நான் இதற்காக இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க இந்த காரியத்தை சொன்னாங்க. இதை பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் மீட் பண்ணுற உங்கள் வீட்டிலேயே ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பையன் உங்களுடைய திங்கிங் அவங்களுடைய பிஹேவியர் ஹேபிட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பையனுடைய திங்கிங் பிஹேவியர் ஹேபிட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 பேரையும் ஒரே தராசில் வச்சு இவன் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், அவன் சேட்டை இந்த பையன் அமைதியாக இருக்கலாம் ஆனால் இந்த பையன் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைப்பராக இருக்கலாம், அதனால நீயும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையனையும் அதே மாதிரி சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த பையனையும் ஏற்றுக்கொண்டு அவனை நல்ல முறையிலே வழி நடத்த என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பையனை மற்றொரு பையனோடு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதான், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவர்கள் உண்மையான அந்த சமுதாயத்தை பார்க்க அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே தவறு, நம்ம பண்ணுற செய்கைகள் எல்லாமே தவறு, ஹைப்பராக இருக்கிறது தவறு என்று சொல்லி அவர்களுக்குள்ளாகவே ஒரு குற்றம் மனப்பான்மை உருவாகிறது. எனவே தான் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் என்ன பண்ணணும், நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அவங்கள எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள மோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோல்ட் பண்ண நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல் அந்த விவசாயி எப்படி 15 வருடத்துக்கு பின்பாக ஒரு கனியை பார்ப்பதற்காக 15 வருடத்துக்கு முன்பாக அந்த தென்னை மரத்தை நட்டாலும் அதுபோல் நம் வருகால தலைமுறையினை நல்ல ஒரு இடத்திலே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இடத்திலே சொசைட்டிலே இருக்கணும் என்று நம்ம விரும்பினால் இன்றைய நாளிலிருந்தே நம்ம என்ன பண்ணணும், அவங்க நல்ல காரியங்களை நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறாக பெற்றோர்களும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் ஆலோசகர்களும் அதுபோல் சபையும் நம்முடைய பங்கை நம்முடைய பொறுப்பை செய்யும் பொழுது வருகின்ற இளம் தலைமுறை எப்படி இருப்பாங்க, அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் அது மட்டுமல்லாமல் சமூகத்திலும் நல்ல ஒரு சிறந்த இடத்திலே இருப்பார்கள். கர்த்தர் தான் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.